ஆதி சேடன நாகப்பாம்ப இந்த வடமா திரிச்சு போட்டுனாரா. அப்படி வடமா ஆக்கிட்டாரு. 9 நவக்கரன்னா 9 மணியா மாத்திருக்காரு. மாத்தினாரு. ஆமா. நந்தி தலைய குடமாக மாத்தினார். ஆதிமூல விநாயகர் பெருமான் கொடாடிக்காரு. கொடாடிக்காரு பாருங்க. இளைய மருமகன் வேல்முருக வளம்பாடுதாரு. வளம்பாட இருக்காரு. பெரிய மருமனுக்கு இளைய மருமனுக்கு ஊடால தாய் மாமா அமர்ந்துகிட்டாரு பெட்டியில. ஆமா அண்ணாய்க்கு அமர்ந்திருக்காரு. ஆமா பெருமாளையும் கண்ணன் போய் அண்ணாய்க்கு இருந்துகிட்டார். ஆமா நாரதர் இருக்காரு பாருங்க. நாரதர் அவர் தான் உழுக்க அடிப்பாரு. நல்லா அடிப்பாரு. ஆமா தானவர் தாளம் போடுவாராம். போடுவாரு. கலைக்கோட்டார் இருக்காரு. கலைக்கோட்டாரு அவர் கட்டாடி அவர் தான் ஏவம் பிள்ளை கலைக்கோட்டாரு. ஆமா காப்பியோ சாயாவோ தண்ணியோ நம்ம உயிரே ஓயில தானே இருக்கு. அவர்தான் இருக்கு. அதனால கலைக்கோட்டாரு கட்டடிக்க வெள்ளி கையிலேயே கோவில் சொன்னலைக்கு தாோடு முரசோடு கையிலாச வாசலில ஓட்டு கொட நடக்குதையா வாசலில ஓட்டு கொட குதையா நடுகோவில் மாயாண்டிக்கு எம்பெருமா வெள்ளுபாட அப்பா மேல பயிரெடுத்து ஆள வர மாயாண்டி யாத்தஜாம வேலையில ஆடுதார பாடுதார இந்த ஆலமரன் சுழலத்தை சுழலை ஆதாளி பாடுதார ஆடுதார பாடுதாரே ஆளாளி பாடுதாரே முன்னால ஆளவர சுழல ஐயா கச்ச வேலை கச்ச கட்டி கரும்பு சுங்குள் விட்டு ஆண்டியான வாயாண்டி ஆதாயம் பூமிக்கு நடுகோவில் மாயாண்டி ஆளுரோலிகள் காட்டுதாரே பூமிக்கும் வழியும் காட்டுதான் காட்டும் போது தாய்வாவன் கோவால மருமகனை பார்ப்பதற்கு அந்த மாயாண்டி சொல்லலையா நடுக்கோயில் மாயாண்டிய இந்த ஆலமரத்தடி சொல்லலையே ரொம்ப பெருமையா சொன்னாரு. பகவான் இவருக்கு கொடவனான்னு வேற சொன்னாரு. அப்படின்னு கோயில் கொடைய பார்க்க இவர் வில்லுக்கு வந்தவர் கூட்டத்தோட கூட்டமா ஒளிஞ்சு நிக்காரு. கண்ணு மாயாண்டி சொல்லலையே பார்க்க இவர் கூட்டத்தோட கூட்டமா எப்படி நிக்காரு? தோல்ல வல்ல விட்டு துண்டை போட்டிருக்காரு. போட்டு நிக்காரு. பீதாம்பர பட்டு கட்டி நிக்காரு. மருமனுக்கு முன்னால மாமா வந்திருக்காருன்னா அந்த தோல்ல எனக்கு துண்டை கீழே இறக்க வேண்டாமா? இறக்கணும். இந்த தெய்வத்துக்கு முன்னால வந்து அப்படியா நிக்கிறது? நிக்க கூடாது. பார்த்தாரு எங்க மாயாண்டி நடுக்கோயில் சொல்லல. பார்த்தாரு மாமாவுக்கு முன்னால எம் அன்பிடமா இருந்த தெய்வம் எம் மாமாவுக்கு முன்னால மண்டைய உருட்டுதையா கல்லாக இருந்த தெய்வம் கண்ணனுக்கு முன்னால அது கலகலன்னு சிரிக்குதையா மாமாவுக்கு முன்னால கல்லாக இருந்த சேல கலகலன்னு சிரிக்கி அண்ணன் உருட்டி கலகலன்னு சிரிக்கிறியா பயமா இருக்க. இந்த தெய்வத்துக்கு முன்னால இது நமக்கு மருமகளா இருக்கக்கூடிய தெய்வமா இது இல்லையே. இந்த ஆலமரத்து சொடலைய பார்த்த உடனே தாய்மாவளே அஞ்சி பதறாரு. மாமா மாமா என்னையா கூட்டத்தோட கூட்டம் வந்து கோயந்தா போட்டுக்கிட்டு இருக்கியாரு? மேடைக்கு வருவியா? மேடையில எனக்கு நாலு சொல்லி சொன்னாலும் நறுக்குன்னு சொல்லணும். நறுக்குன்னு சொல்லி நம்ம மையானத்துக்கு அனுப்ப பாடும். கைலாசத்தை விட்டு நம்ம போட போறதுக்கு நேரம் ஆகுது. ரொம்ப டயம் ஆகுது.
போது அப்படின்னார். அம்மா உடனே மருமகனை கண்ட மாய கோவால கண்ண கண்டபரா பெட்டியில ஏறினாரு. ஐயா சுடலையுடைய புகழை பாடுவதற்கு முன்னால ஐயோ முத பெட்டியில ஏறாரா. அம்மா கொஞ்சம் பதட்டம் இருக்கத்தனை கண்டிப்பா இருக்குமில்ல. ஒரு அண்ணாய்க்கு படிக்குதுன்னா அம்மா அடியாரங்களை போயிடலாம், அடியார பிள்ளைகளை போயிட்டாலும் சமாளிச்சுட்டு வந்துடலாம். அம்மா அண்ணாவி போற ஆளு இருக்காரு, கொஞ்சம் பதறம் இருக்கும். அவரு உலக மக்களை பாப்பாரு, அந்த உலக மக்களை அவரைத்தானே பார்க்கும். அம்மா அப்ப கொஞ்சம் பதட்டம் இல்லாம பாடல ஒரு பதர்னாருலாம். எங்க நடுக்கோயில் ஆலமரத்தடி சொல்லலை அந்த சாம்பல் திருநீர் சாம்பல் அள்ளி போடவும் போடும்போது என்ன பதறியரு பதறாம படிமியா. ஆமா கொஞ்சம் கச்சிதமா இருந்து கச்சிதமா தொழில பாருங்க. அவன் உடனே எங்க நடுக்கோயில் சொல்லல ஆலமரத்தடி மாயாண்டி சொல்லலைக்கு மாயக்கண்ணன் அழகாக பாடுதாரு. சொடர்வோலி வதில பிறந்ததாலே ஆலமரத்தடி பிறந்ததாலே மணி விலைக்கு பிறந்தவரா நடுக்கோவில் மாயாண்டி முண்டமக பிறந்தவரா சத்ராதி முண்ட சுவாமி பிறந்ததெல்லாம் கைலாசோ கைலாசோ சுடலை வளர்ந்ததெல்லாம் கைலாசோ பெற்றால பார்வதியா யார் கொடுத்தார் பரமசிவோ வளர்த்தாலே வளப்பேச்சி வளர்ந்ததெல்லாம் ஐயா தில்லை வனோ நடுக்கோவில் சுடலையா ஐயா தில்லை வனோ சுடலையா மையானோம் போனவரா பாண்டவிடங்களை தின்னவரா இடுகாடு போனவரா மரத்தடி சொல்லல ஐயா இறந்த பிணங்களை தின்னவரா மாயக்கண்ண மருமகனுக்கு மாயாண்டி நடுக்கோயில் சொல்லலைக்கு பாடவும் பாடும்போது ஆமா அழகா பாண்டியரை பேச நல்லா இருக்கு, ரொம்ப பேசா இருக்கு, அழகா பாடிட்டேற. உங்க பாட்டுக்கும் உங்க மேடையில இருக்க அமைப்புக்கும் உங்க சாராம்சமும் அழகா இருக்கு, நல்ல தங்க குரலா இருக்கு, சின்ன தொண்டையா இருக்கு, கீச்சி நடக்கு. மாமா அழகா பாண்டியர ரொம்ப சூப்பரா பாண்டியர. எனக்கு மையான கட்டம் பாடி என்ன மையானத்துக்கு அனுப்புதியரா? அனுப்பி பாருமா. எனக்கு மையான கட்டம் பாட தெரியுமாயா? ஏதோ பாடுறேன், ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு பாடுவோம் ஐயா. ஆமையா சரி தெரிஞ்ச அளவுக்கு நான் பாடுமே, அதாவது பாடுமே. என்ன கோபால கண்ணங்கிட்ட இந்த கோலக்கார நடுக்குறி சொல்லவும் சொன்ன போது அழகாக மையான கட்டம் பாடுதாரு. எப்படி பாடுதாரு? இளைவன கடமதிலையா சூடராயா சூடராயா நடு கோவில் சொடல செத்த வேணாவே ஊதப்பா சுடலையா செத்த வேணாவே ஊதப்பா வாடியா சுடல உனக்கு செத்த வேணா சுடலையா உக்ரகண்ட மையான திரியா சுடலையா சுடலையா ஆள மரம் மயாண்டி இருந்து பெணவே ஊதப்பா சுடலையா இருந்து பெணவே ஊதப்பா சுடலையா
மையான களமதியிலைய சுடலையா சுடலையா ஒடிய பேச்சு மகனே பேச்சு மகனே மாண்டவனவே உதப்பா போ சுடலையா மாண்டவனவே உதப்பா போ சுடலையா ஒடிய சுடல ஆலமரமாயாண்டிக்கு சுடலையா சுடலையா ஒடியா நடுக்கோவில் மாயாண்டி ஒடியா மாயாண்டி நடுக்கோவில் அழகும் பெணவே உதப்பா போ சுடலையா அழகும் பெணவே உதப்பா ஐயா ஒடியா சுடல கண்ணே உனக்கு அழகும் பெணா சுடலையா உனக்கு மொட்டத்தில பெணமேறிய சுடலையா சுடலையா ஒடியா சுடல கண்ணு ஒடியா சுடல கண்ணு மொட்டம் போட்டு வேவுதாள சுடலையா மொட்டம் போட்டு வேவுதாள சுடல கண்ணு ஒடியா சுடல மாடா மொட்டம் போட்டு வேவுதாள சுடலையா இப்படியாக மாயக்கண்ணன் வெள்ளுப்பாட அம்மையா கோவில் மாயாண்டி சாமியாட அம்மையோ ஆதாளி சொருவத்தை கண்ட ஆண்டவன் சிவபெருமான் மகனே நடுக்கோவில் ஆலமரத்தடி சுடல மாயாண்டி நட்டாதுட்டா கம்பாவரம் ஆதாளி ஜத்தா அதிகைலிக்காகாதடா ஆகாது மகனே பூலோகம் போ மகனே அம்மையோ இந்த வேறு பெற்ற ஆலமரத்தடி சுடலைக்கு அம்மா அந்த ஆண்டவன் சிவபெருமானும் ஆதிபராஜத்தியோ பார்வதியோ குமாரோ அலிக்குவாரோ கோடி வரங்களை கொடுப்பார தீராத நோய்களை திருவீராலே மாத்துவாரோ நடுக்கோவில் மாயாண்டிக்கு மஞ்சளையால் மாத்துவாரோ ஆலமர சுடலைக்குத்தான் கொல்லுவாரோ வெல்லுவாரோ ஒடிவாரங்களை கொடுப்பாரோ மழை பெய்ந்தால் வேணும் மஞ்சள் நிற கூடாரமா வேடலுக்கு ஆகும் வெள்ள நேர கூடாரம் காடலுக்கு ஆகும் கருப்பு வர்ண கூடாரம் ஆலமர சுடலைக்குத்தான் கண்டிகளும் பெரும்பட அயனாத்து கூடாரம் சுடலைக்கு கொடுப்பாரோ ஆலமரமாயா வர வாங்கி கொண்டு ஆடி வெள்ளி கையிலை வீட்டு ஆலமர சுடலைதான் அழகுடனே கிளம்புதாரே அழகுடன் கிளம்புவாராய் கைலாச மலை கடந்து ஜங்கலி பாதகுடி கடவுள் மகன் மாயாண்டி
சேர்வை செய்து ராமேஸ்வரம் வருவாரா ராமேநாதரையோ பர்வதவர்த்தினிய சேர்வை செய்து 1008 சிவதனம் 8 திருப்பதி கோவில் சுடல தெய்வம் கண்டு சேர்வை செய்து கண்டு தான் சேர்வை செய்து கடவுள் மகன் வாழாரே கடவுள் மகன் வாரோர் 1008 சிவதலம் 108 திருப்பதி திருப்பதி ஐயாவான ஆலமரத்தடி சுடலை சுடலை ஆண்டவர் அழகுடனே சேர்வை செய்து காஞ்சியில இருந்து கன்னியாகுமரி வரை தீர்த்தமாடி வந்தார் வந்தாரு. அப்படி தென்னாடு தேசமான நாஞ்சி நாட்டில இருந்து எங்க ஐயா மாயாண்டி நினைக்கிறாரு பேர்பட்ட இந்திய திருநாடெல்லாம் அழகாக சுத்தி பார்த்துட்டோம். இந்த காஞ்சிக்கு அடுத்த தலமான இந்த உலகத்துல எங்க இருக்கு பெரிய தலம் பார்க்கணும்ல அப்படின்னு ஆலமரத்தடி சுடலை ஆதி கைலாசத்தில இருந்து வந்த மகன் காஞ்சிக்கு அடுத்த தலத்தை தேடி பார்க்காரு. அந்த காஞ்சிக்கு அடுத்த தலம் எங்க இருக்கு தெரியுமா? இருக்கு நாட்டிலே நல்ல நாடு நல்ல நாடு புகழும் நாடு புகழும் நாடு தண்ணி ஊத்தி விளக்கறியோ விளக்கறியோ மக்கம்பள்ளி வாசலுதான் மக்கம்பள்ளி வாசலில வாசலில இஸ்லாமிய மக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் வந்து வாரா வந்து வார மக்கள் எல்லாம் ஆண்டு வார கைலாசத்துக்குள்ள இருந்து வந்த கடவுள் மகனான ஆலமரத்தடி சுடலைக்கு மாயாண்டிக்கு காஜிக்கு அடுத்த தளத்தை தேடி பார்த்தாரு. எங்க தேடிட்டாரு தெரியுமா? அதாவது தண்ணி ஊத்து விளக்கறியும் சவுதி அரேபியா நாடு. சவுதி அரேபியா ஏன் தெரியுமா? அங்க தண்ணியில விளக்கறியுது. நம்ம நாட்டுல எல்லாம் தோண்ட தோண்ட தண்ணி தானே வரும். ஆமா. அந்த சவுதி நாட்டுல தோண்ட தோண்ட பெட்ரோல் டீசல் தான் விளையுது. பெட்ரோல் டீசல். அப்ப அங்க தண்ணீர் விளக்கறிய ஆட்ட கேட்கவே வேண்டாமல. அதனால தண்ணி ஊத்தி விளக்கறியக்கூடிய தைக்கார்பள்ளி வாசல் மக்கம்பள்ளி வாசல் அங்க இருப்பது மக்கா மதீனா. மக்கா மதீனா மக்கா என்று ஒரு தலமும் மதீனா என்ற தலமும் அந்த சவுதி நாட்டில் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இஸ்லாமிய பெருமக்கள். மக்கள் இஸ்லாமிய பெருமக்கள்னா அல்லாஹ் உண்டு நாயன் உண்டு அடுத்த தெய்வம் அவங்களுக்கு கிடையாது. அக்பரே அல்லாஹு அக்பர் என்று நம்ம எல்லாம் ஆதி கைலாசத்துக்கு ஆண்டவன் சிவபெருமான். நம்ம சிவனை வணங்கக்கூடிய மதம் நம்ம சிவ மதம். ஆமா சிவனுக்கு எங்கெங்க திருவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போய் நம்ம சிவனை கும்பிடுவோம். நம்ம உச்சிமகாளி சந்திரமாரி காந்தாரியம்மலை கையெடுத்து வணங்குவோம். ஆமா அத போல இஸ்லாமிய மக்கள் வணங்கக்கூடியது அல்லாஹு அக்பர் என்று நபிகள் நாயகத்தை கை தொழுவார்கள். சொல்லுவார் நம்ம கையெடுத்து வணங்குவோம். அவருக்கு கையெடுத்து வணங்க தெரியாது. முழங்கால மண்டி போடுவாங்க. தலையில முக்காட போடுவாங்க. கைய ரெண்டையும் கடவுள் முன்னாலே கையேந்தி 5 கால தொழுவ இருப்பாங்க. தொழுவையில் இருப்பாங்க. அவங்களுக்கு தொழுவத்தான தெரியும். இந்த சீரானுகளை சிறப்பான பொழுதுல பாடம் பிரமையை பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த எசு குப்பலாவரம் அதாவது எசு குப்பலாவரத்தை சேர்ந்த என் அருமை அன்பும் அன்பும் ஆசா பாசம் கொண்ட என் உடன்பிறவாத சகோதரன் அதாவது சங்கர நயினாருடைய திருநாமத்தை பெற்ற அந்த சங்கரன் கோயில இருக்காரே சங்கர நயினார். அந்த சங்கர நாராயணனுடைய நாமத்தை பெற்ற அதாவது டைல்ஸ் கொத்தனாரு அருமை தம்பி சங்கர் அவன் ஈண்டெடுத்த அருந்தவ செல்வம் இசைவேலன். ஆமா என் அம்பிகை இசைக்கியமா திருநாமத்தை பெற்ற இசைவேலன் அன்னார் அவர்களும் பாடுகின்ற தொப்ப மகனாகிய பெருமாளுக்கு பூமாலையை பொன்மாலையாகவும் மலர்மாலையை மாணிக்க மாலையாக சுட்டி அத்தோடு பூவாலான கிரீடம் ஆமா தலைக்கு கிரீடமும் சுட்டி அத்தோடு பணமாலையும் போட்டு பாடும் வில்லிசை கிழங்கு நம்ம 6 பேருக்கும் ஒரு இலைக்கு 1000 பெண் வரும்.
பெரும் தங்கச்சாலுவை சாலுவ கார்த்திகை மார்கழிக்கு குளிருக்கு நல்லா தாங்கும். ஆமா வாடகை தாங்குமியா. ஒரு வாட்ட குளிரையும் தாங்கும், ஒரு வாட்ட மழையும் தாங்கும். ஆமா அன்னாருடைய தங்க கரத்தினாலையும் கரத்தினால பாடமுறைமைக்கு பரிசீலித்துள்ளார். அத்தோடு இந்த நடுக்கோயில் கோமரங்கள் சார்பாக பாடம் தொப்ப மகனாய் எனக்கு ஒரு இலைக்கு 1000 முன்பரும் கோவில் நிர்வாக சார்பாக எனக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தியுள்ளார். அதற்கு அடுத்தார் ஒன்று பாடமுறைமையை பரிசீலிக்க வேண்டும் என்று பரிசீலித்தால் கம்பள்ளி வாயழுகி ஆயாண்டி வந்த போதோ மக்கள் எல்லாம் ஒரு நாள் கூடெடுத்து அதற்கு வருவாரோ நடத்துவாரோ அச்சகுடி எழுத்துவான் பாப்பாரோ புளிய மரம் கட்டுவாரா மட்டமல்லி வாயடிடா மக்கள் எல்லாரும் மக்கள் எல்லாம் வாழ்ந்து இஸ்லாமிய மக்கள் எல்லாம் இன்பமோடு ஆண்டு வாரம் சுடலதானே நின்று கொண்டு வந்த புதுமைகள் நாட்டு மக்கள் அறிய வேணும். புதுமையாள நாட்டு மக்கள் ஜொடலையோட பெருமைகள மக்கள் அறியணும். மக்கள் எல்லாம் எரியணும். ஆழமான சுடலை தானே தட்டி எங்கள் ஒருக்குவாரா ஒளி ஆக்குவாரா ஆழமான சுடலை தானே ராஜம் பண்ணுதாரே நடத்துவாரோ பண்ணுவாரா கரையுரைகள் செய்வாரா சுடலை பக்கத்துமா நகரத்தில் வந்தால் அவருடைய அருமை பெருமை இஸ்லாமிய மக்களுக்கு தெரியணும். தெரிய வேணும் இல்லவா? அவருக்கு அல்லாஹ் உண்டு நாய உண்டு அடுத்த தெய்வமே கிடையாதுங்க. கிடையாது, அவளுக்கு கிடையாது இல்லங்க. ஆமா அப்ப அல்லாஹ் இருப்பது யாரு? எல்லாம் பகவான் தானே. ஆண்டவனைத்தான் அவங்க அல்லாஹ்னு கும்பிடுதாங்க, கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிவனைத்தான் அவங்க வணங்க தெரியாம கும்பிடுதாங்க, கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்பா இருப்பது கூட தெரியாம எல்லாம் அல்லாஹ்னு சொல்லி குல்லா போட்டுக்கிட்டு அலையுதான். குல்லா போட்டு அலையுதாங்க. இதை நம்ம யாருன்னு சொல்லணும். ஆமா நம்ம வந்த பெருமையை அந்த மக்களுக்கு காட்டணும்னு காட்ட வேணும். இந்த ஆலமரத்து சொடல 8 நாளா அட்டகாசம் பண்ணுதாரு.
அது வழி காட்டுறார். காட்டுதாரு. இன்னல்கள் பண்ணுதார். நம்ம இடைஞ்சல் பண்ணுதார். எல்லாம் பண்ணுதாரு. ஆமா. அது மட்டுமா பண்ணுதாரு. என்ன செய்தாரு? தப்பி வாழவே அடிப்பாரோ சுடலதானே தப்பி வாழவே அடிப்பாரோ தப்பி வாழவே அண்ணகில அடிப்பாரோ தப்பி வாழவே தப்பி வாழவே மரமத்தில அடிப்பாரோ வருமத்தில் அடிப்பாராய் மலமயாண்டி ஆலமர சுடலதானே மக்கத்தே நகரத்தில் பொழுது தப்பி வரவேறு பொழுதியில அடிப்பாரோ காலம் தப்பி வரவேற சுடலதானே மாத்துவாரோ இருப்பவேளை மாத்துவாரோ ஆலமர சுடலதானே நகரத்தில ஆயாண்டி மாச்சுடல நிறவயரா இருப்பவள குறவயராக்கிறாரு ஆக்குதாரு. 8 மாத்த சொரியா இருப்பா அத சாறு இருக்க சக்கையா புளிஞ்சிருந்தாரு. புளிதாரு. ஆமா ஊன் இருக்க உயிர் எடுத்திருந்தாரு. எடுக்காரு. இப்படி 8 நாளா மக்கத்து நகரத்துல மாயாண்டி சொடல ஆலமரத்து சொடல அதாளி போனதாரு அட்டகாரியம் செய்தாரு செய்துகிட்டு இருக்காரு. இஸ்லாமிய மக்களுக்கு வந்திருக்கிற ஆலமரத்து சொடலன்னு தெரியுமா? தெரியாது. அவங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாது. இந்த மாயாண்டி மாசுடலை அந்த மக்கத்து நகரத்தில அட்டராஜம் பண்ணோதா அதாளி வாடுதாரோ இஸ்லாமிய மக்கள் பள்ளி வாசல் வருவாரோ இந்த கால தொழுவகள மக்களிட நடக்குவாரோ மாயாண்டி பார்த்துட்டாரே மாட்டலும் எங்க துண்டோ செங்கத்துண்டோ மாறி மாறி எரியுதாரே மாட்டலும் செங்கத்துண்டோ மாறி எரியுதாரே அலறுதாரே மர சுடலதானே அது தொழில்கள் காட்டுதாரே அடி ஒண்ணு இடி மாதிரியா விழுது மாட்டெலும் செங்க தொண்டையே எங்க ஐயா ஆலமரத்தடி சொடல இஸ்லாமிய மக்கள் முதுகுல மாறி மாறி எரியுதாரு அடி விழுது ஆள காணல பேயடிக்க பிள்ளை பிழைக்குமானு பிழைக்காதுல்ல. இந்த சொடல அடிச்சா யாரும் தாங்க முடியுமா? தப்பிக்க முடியாது. இஸ்லாமிய மக்களுக்கெல்லாம் அடி விழவும் அல்லா 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 எல்லாம் அலறி அடிச்சு ஓடுதாங்க ஓடத்தை பிடிக்காங்க. அப்பேற்பட்டு சுடலை வந்த பெருமை தெரியாம அந்த இஸ்லாமிய மக்கள் அல்ல ஊர் தலைவரை தேடி வராங்க அந்த மக்கத்து நகரத்துக்கு ஊர் தலைவர் யார் தெரியுமா? யார் இருக்கா? பாபாலப்ப மைதன் பிச்ச மொட்டலப்ப ஊருக்கு தலைவர் அவங்கதான். மைதன் பிச்சை மொட்டலப்ப இவங்க அண்ணன் தம்பி 3 பேரு. இவங்கதான் ஊருக்கு நாட்டாம. நம்ம நாட்டாமம்பா. முஸ்லிம் மதத்துல நாட்டாமன்னு சொல்ல மாட்டாங்க, வேற சொல்லுவாங்க. அவங்களுக்கு பேரு லெப்பமாறு. லெப்பிட்டு தான் போய் உள்ளது உரியதை சொல்லுவாங்க, நாட்டு விவரத்தை சொல்லுவாங்க. அப்படி லெப்ப இடத்திலே வந்து இஸ்லாமிய மக்கள் எல்லாம்
மைதன் வீச்சலப்பம் மாற மக்கதே நகரத்திலே எட்டு நாளா நடக்குதையா இங்க ஆளாளி போடுதையா அது இன்னல்கள் செய்யுதையா இடையூறுகள் நடக்குதையா செய்யுதையா நடக்குதையா குதையா பேர்பட்ட நகரத்திலே இன்னும் இல்லாத திருநாள இருக்கும் ஐயா. ஐயோ அடி ஒண்ணு இடி மாறியா முதுகுல விழுது ஐயா. இது பேயா பிசாசா காத்தா கருப்பானு தெரியல ஐயா. தெரியலையே வந்திருப்பது ஆலமரத்தடி சொல்லலை என்று அறியாம தெரியாம மக்கள் எல்லாம் இடம் சொன்னவோ என்னடா இப்படி வந்து நம்ம சித்தம் தெரியுமா சொல்றாங்க. இப்படி ஒரு அட்டகாசம் நடந்ததும் கிடையாது. ஒருவேளை நம்ம நாட்டுக்கு எதுவும் காத்து கருப்பு வந்திருக்குமோ, பேய் பிசாசு வந்திருக்குமோ, இல்ல காட்டேரி வந்திருக்குமோ, இல்ல கொல்லிவாய் பிசாசு வந்திருக்குமோ, அப்படின்னு இஸ்லாமிய மக்கள் எல்லாம் நினைச்சு இதுக்கு வந்ததுக்கு பேயா பிசாசான்னு பார்க்கணும்னா சொன்னா ஒரு தொழிலாளியை கூட்டு வந்துதான் பார்க்கணும். ஆமா குறிதுளைக்கு பார்க்கலாம். வந்திருக்கக்கூடிய ஆலமரத்தடி சொல்லல தெரியாமல பேசுறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. கோடாங்கி அடிச்சு குறி பார்க்கணும்னா ஆனால் இந்த மக்கத்து நகரத்துல கோடாங்கி அடிக்கக்கூடிய ஆளே கிடையாது. கிடையாது நம்ம நாட்டுக்குள்ள. அவங்க நாட்டுக்கு யாரு அவங்க குறி சொல்லுவாங்க அப்பம் கிடையாதுல்ல. அப்போ ஆமா குறி சொல்லி கோடாங்கி அடிக்கணும்னா நம்ம நாட்டுல பார்க்க முடியாது. முடியாது அல்லவா. அயல்நாட்டு தேசத்துக்கு போனா அப்படி ஒரு கோடாங்கிய பார்த்துட்டு வரலாம். பார்த்து வந்து குறி சொல்லலாம். ஆமா ஆமா அப்படின்னு மகாலப்பையும் ஜெவாலப்பையும் மைதனமிச்சை மொட்டலப்பையும் ஒண்ணு சேர்ந்து ஒரு கோடாங்கிய பார்க்கணும்னு நாடு விட்டு வராங்க. வந்துகிட்டு இருக்காங்க. இருக்காரு ஆலமரத்தடி சுடல. இந்த சுடல மாயாண்டி ஐயா நடுக்கோவில் சுடல வாராரு. எப்படி வராரு? இவங்களே கோடாங்கிய தேடி வராங்கல்ல. இவங்களுக்கு முன்னால நம்மளே கோடாங்கிய போயிருவோமே, போய் சொல்லுவோம் கொண்டு போவோமே. இன்னொரு வந்து கோடாங்கி அடிக்கிறது நம்ம வந்து வருது நம்மளே போய் சொல்லிடுவோமே. இந்த ஆலமரத்தடி சுடல சாமி கோடாங்கி சொருவம் கொண்டு ஆலமர சுடலதானே வாக்கும் சொருவத்திலே நகரத்துக்கு எங்க மாயாண்டி வாராரே ஐயா நகரத்துக்கு மாயாண்டி வந்த போது மாறி என்னுதாரு கும்பல போலவையும் குறுக்க வந்த மாதிரி வராங்க. இந்த கோடாங்கிய தேடி அனுப்ப நம்ம போறோம், போய்கிட்டு இருக்கோம். கோடாங்கிய நம்மளை தேடி வரோம் பத்தியா நம்ம அல்லாவுடைய மகிமங்கிறது. அப்பமா அல்லாவத்தான் சொல்லுதாங்க. அது பார்த்தாரு ஆலமரத்தடி சொல்லல. மாயாண்டி பார்த்தாரு. பைத்தியாரங்களா நான் இருப்பது தெரியாம என்னடா அல்லா அல்லான்னு கொல்லா போட்டுக்கிட்டு அலைதியா? என்ன கொல்லா போடுதியாப்பா? அதானே எந்த ஐயா சொல்லல. கோடாங்கி வச்சுக்கிட்டு வாராரு. வந்தாரு. இத பார்த்தாங்க லெப்பமாரு. பாத்துக்கிட்டாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். கோடாங்கி நீரு கோடாங்கி தானே? ஆமா. கோடாங்கி அடிப்பீரா? அழகா அடிப்பேன். குறிபாத்து சொல்லுவியரா? அழகா சொல்லுவேன். நம்ம தொழில் நல்ல தொழில் தானா? அழகு கொட்ட தொழில். அப்படியா? ஆமா. எத்தனை வருஷமா அனுபவம் இருக்கு? இப்போ ஒரு 10 வருஷமா இருக்கும்.
ஆமா. அப்ப 10 வருஷமா அந்த தொழில தான் இருக்கிறோம். ஆமா, இதே தொழில எனக்கு இது பிழப்பு. அப்படியா? ஆமா. உங்க ஊர் என்ன ஊரியா? ஊரு கைலாசமலை. கைலாசமலத்துல இருந்தா? ஆமா, அங்க இருந்து வரேன். இந்த திருநெல்வேலி பக்கத்துல இருக்க கைலாசபுரம் அங்கயா? எங்கடா கைலாசம் வடக்கு இருக்கு. கைலாசமலை. ஆமா, அப்படி சொல்லுங்க. ஆமா, எட்டி. நான் இந்த திருநெல்வேலி ஜங்ஷன்ல இருக்க கைலாசபுரம் நினைச்சிட்டேன். அது கிடையாது, அது கிடையாது. அப்படியா? ஆமா. உங்க அப்பா பேர் என்ன பேரு? எங்க அப்பா பேரு சிவனு கோடாங்கி. அடே, சிவனு கோடாங்கியா? ஆமா. ஆமா, உங்க அப்பாவை பத்தி நல்ல பெருமையா சொன்னாங்க. அழகா சொன்னாங்க. அப்ப உங்க அப்பா இப்ப இருக்காரா? அவரெல்லாம் கைலாசத்துல இருக்காரு. அங்கதான் இருக்காரா? ஆமா. அவர் இப்ப தொழிலுக்கெல்லாம் போறாரா? அவர் இப்ப பழைய கெதியில் அவர்கிட்ட வயசாயிட்டுதோ. ஆமா. சரிப்பா, உன் பேர் என்ன பேரு? என் பேரு நாடெல்லாம் கேதி வெட்ட ராமலிங்க கோடாங்கி. ரொம்ப இழுத்து சொல்லுதிய. சொல்லி பழக்கம். உன் பேர் ராமலிங்க கோடாங்கியா? ஆமா. சரி, என்ன எங்க நாட்டுக்கு நீ வரணும். வரும். 8 நாளா இந்த மக்கத்து இஸ்லாமிய மக்கள் கோட்டையில அட்டகாசம் பண்ணதான் ஆதாரி போடுது. இன்னவே இடையூறுகள் தட்டி நொறுக்குது, தவிடு பொடி ஆக்குது. ஆட்டலும் எங்க துண்டு எங்க முதுகுல மலைமலையா எரியுது. எங்க முதுக பாத்தியல, தடத்தை பாத்தியலா? அடி ஒண்ணு இடி மாதிரியா உழுது. பேயா பிசாச்சான்னு தெரியல. தெரியலையா? அடி உழுது, இடி ஒண்ணு. கால காண மாட்டேங்க. ஆமா. ஆன போல அலறுது, புலி போல உரும்புது. அதனால இது பேயா பிசாச்சா காத்தா கருப்பான்னு என்று எங்க நாட்டுக்கு வந்து நீ கோடாங்கி அடிச்சு குறிப்பாத்து சொல்ல முடியுமா? அழகா சொல்லுவேன், அழகா சொல்லுதேன். என் பிழப்பே அதுதானே. என் பிழப்பு அதானே. அதானே. நான் உள்ளத ஒளியாம சொல்லுவேன், நடந்ததை நடந்தபடி சொல்லுவேன். இன்னைக்கு நடக்க நாளை சொல்ல, நாளை நடக்குது இன்னைக்கு சொல்லு. இன்னைக்கு நடக்குது எல்லாரும் நாளைக்கு சொல்லுவாங்க. நாளைக்கு நடக்குது இன்னைக்கு சொல்லி வேற நீரு. அழகா சொல்லுவேன். அப்படியா? ஆமா. சரி, எங்க நாட்டுக்கு கோடாங்கி அடிக்க வரணுமே. நீரு எங்க நாட்டுக்கு வரணும்னா உனக்கு என்னெல்லாம் வேணும்? எனக்கு எல்லா பரிகாரம் பண்ணணும். ஓ, எல்லா பரிகாரம் வேணுமா? பரிகாரம் பண்ணணும்ல. சரி, உங்க தோல்ல ஒரு பை இருக்காது, என்னது அது? வந்து சோல்லா பை. ஓ, சோல்லா பையா? ஆமா. அந்த சோல்லா பையில என்னெல்லாம் வச்சிருக்கீரு? அதுல பெரிய பெரிய மாந்திரம் எல்லாம் இருக்கு. ஓ, மாந்திரம் ஏடு வச்சிருக்கீரா? அழகா வச்சிருக்கேன். உங்க உடுக்கு எங்கயா? உடுக்கு சோப்பு கூட பையில இருக்கு. ஏ, உங்க உடுக்கு எடுத்து அடிச்சு காட்டும். உங்க தொழில நம்ம பார்க்கட்டும். அடிமையா உங்க தொழில் விருத்தி இருக்குன்னு பாப்போம். இந்த அடிக்கு பேய் ஊர வந்துடல. ஐயோ, வீட்டுக்குள்ள வந்துடும். ஏ, நல்ல பேய விரட்டு மாதிரி அடிப்பா. இந்த அடிக்கலாம் பேய் வேணா. இது விளவாது சடக்குன்னு. நீ பெரிய தொழிலாளி நினைச்சல உங்க கூப்பிட்டுட்டேன். விவரமா உள்ள ஆள்ல எப்ப இப்ப தொழில் வேலை செய்யாது. நான் கேட்கக்கூடிய பரிவார பொருளை தந்தன்னு வச்சுக்கோங்க, கோடாங்கி அடிச்சு நான் குறிப்பாத்து சொல்லுவேன். ஆமா. ஏ எப்பமாரா, நான் கேட்கக்கூடிய பரிவார பொருளை முதல்ல கொடுக்க முடியுமா? என்ன கேட்டாலும் தாரேன். என்ன கேட்டாலும் தாரேன். தாரம்னு சொல்லிட்டு தராம இருந்தீங்கன்னா நான் கோடாங்கி அடிக்க மாட்டேன். நான் மாற மாட்டேன். ஏய், ஓ, நாங்க சொன்ன ஒரு வாக்குத்தான். என்ன? நீ என்ன கேட்டாலும் தாரம் பண்ணாங்க. அப்பதான் வெப்பமாறு இடத்துல ஐயா ஆலமரத்தடி சொல்லல. என்ன சொல்றாரு? வெப்பமாறு இடத்துல கோடாங்கி அடிக்கிறதுக்கு பொருளாம் கேட்காரு. என்ன பொருள் கேட்காரு? என்ன கேட்காது தெரியுமா? கோடாங்கி அடிப்பதற்கு சொல்லணும்னா ஒரு 21 ஒரு 91 மட்டும் காணாது. பொங்கி படப்பு போட புலங்கரிக்கு படப்பு வேணும். பாட்டு படப்பு போட பாட்டு நானும் படப்பு போட பச்சரிக்கு படப்பு வேணும். படப்பு போட பச்சரிக்கு படப்பு வேணும். அது மட்டும் காணாது. அறுத்தறிய 6 கோழி எடுத்து வெட்ட 7 கேடா. ஏ, கோடாங்கி அடிக்கணும்னா ஆமா எனக்கு என்ன வேணும்? அறுத்தறிய 6 கோழி வேணும். கோழிக்கு சந்தைக்கு போயிட்டு வரேன். ஆமா. எடுத்து வெட்ட 7 கடை வேணும். அதுவும் சந்தையில நம்ம பிடிக்கணும். அப்படியா? ஆமா. ஏ, லப்பமாரோ அட்டை கும்பை 8 வேணும். அதுக்கு தேங்காய் 10 வேணும். என்னையா? சட்டை கும்பை 8, அதுக்கு தேங்காய் இருக்கு 10 வைக்கிறோம். ஒரு தேங்காய் விநாயகருக்கு உடைச்சு வைப்போம். ஆமா. இன்னொரு தேங்காய ஊரு விட்டு போயிடும். தலையை சுத்தி விடல ஓட்டு போயிருவேன். அதானே. கோயில் சொல்லல. எப்ப மாதிரி இடத்துல அழகா சொல்லுதான். ஐயா வேலப்ப மாறா
அது மட்டும் காணாது 21 முட்டை வேணும் 21 முட்டை வேணும்பா இல்லப்பா தெய்வத்துக்கு அவிச்சு உரிச்சு படம் போடுறதுக்கு வேணும்பா ஏ ஐயா மாறா அது மட்டும் காணாது கோடாங்கி அடிப்பதற்கு குறைவாத்து சொல்ல ஆலமர சுழலைக்குத்தான் வீட்டில் உள்ள சாம்பு எனக்கு வேணும் அது உடுக்காரட்டுங்கிறாரு வெள்ளாவி அடுப்பு சாம்பு வேணும் தாளக்காரட்டுங்கிறாரு சுள்ளக்கார சாம்பு வேணும் அது கட்டக்காரட்டுங்கிறாரு சுடுவாட்டி சாம்பு வேணும் அது குடத்துக்கார எடுத்துங்கிறாரு அது மட்டும் காணாதடா என்ன வேணும் எப்ப ஈனாத கண்ணு கொட்டி எனது கால மண்ணு வேணும் ஆளாத பெண்குமரி பெண்குமரி வலது கால மண்ணு வேணும் எப்ப வலது கால மண்ணு வேணும் அடிக்கும் போது உப்பியில சாராயம் புதுவையில தென்னங்கல்லு முட்டையும் தருவையான ஓடாங்கி அடித்திடுவேன் எப்ப குறிவாத்தி சொல்லிடுவேன் நானும் குறிவாத்தே வந்து கோலாங்கி அடிச்சா போதும்பா அடிச்சாலே போதும் என்ன கேட்டாலும் நான் தாரம்னு சொல்லிட்டோம்ல எங்க வாங்க வா எங்க மக்கத்து நகரத்துக்கு வாப்பா சீக்கிரம் வாப்பா அப்படின்னு கோலாங்கி கூப்பிட்டு போனாங்க ஆமா அவர் கேட்ட பொருள் எல்லாம் இனமா எடுத்து வச்சாங்க உடனே கடவுளி பெருமானை எடுத்து வைத்து எங்க ஐயா ஆலமரத்தடி சுடல நடுக்கோவில் சுடல கோலாங்கி அடிக்க போறாரு எப்படி அடிக்க போறாரு கோலாங்கி அடிக்கணும்னா தெச்சனை வச்சியாப்பா முதல்ல தெச்சனை வையப்பா ஆமா ஒண்ணு அப்படியா அந்த நடுக்கோவில் சுடலை ஆலமரத்தடி சுடல அந்த லெப்பமான இடத்திலே கேட்ட உடனே உடனே இவர் கொண்டாந்து இந்த தட்சணையும் 101 வச்சாரு உடனே ஆலமரத்தடி நடுக்கோவில் சுடலை அங்கே அடித்து குறிபாத்து சொல்லுதா எப்படி சொல்லுதா தெரியுமா ஒன்னாவது கம்பளமே 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 வடிவாய கொட்டி சாத்தா கொட்டி சாத்தா கொட்டி சாத்தா கம்பளமே கம்பளம் வடிவாய கொட்டி குட்டி சாத்தா குட்டி சா இரண்டாவது கம்பளமே எடுத்த கோரி தொலங்கணுமே மூணாவது கம்பளமே முன்னே வந்து நாலாவது கம்பளமே 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 வந்து வந்து நிக்க வேணும் ஐயா ஐயாவது கம்பளமே வாடிவாய கமலே ஆளாவது கம்பளமே அக்கமில்ல அக்கமில்ல ஆதரிக்க யாரும் இல்ல ஆளாவது
கோரி வழங்கணுமே ஆமா எடுத்த கோரி வழங்கணும் தொழங்கணுமே ஐயா எழுப்பம் மாறா மக்கத்து நகரத்தில அது காத்தும் இல்ல கருப்பும் இல்ல அது கடவுள் மகன் குத்தந்தானே அது பேயும் இல்ல விசாஜும் இல்ல பேயும் இல்லை விசாஜும் இல்ல அது பேச்சி மகன் குத்தந்தானே கடவுள் மகன் குத்தந்தான் வந்திருக்கக்கூடிய தெய்வம் யாரு தெரியுமா? யார் வந்திருக்கா? எங்க ஆலமரத்தடி சுடலை நடுக்கோவில் சுடல வந்திருக்காரு. வந்திருக்கு தெய்வம் ஆணைக்கும் ஆர்க்கணியத்துக்கும் அடங்காத தெய்வம். நடுக்கோவில் சுடலை ஆலமரத்தடி சுடல வந்திருக்காரு. வந்திருக்கும் தெய்வத்துக்கு இந்த மக்கம்பள்ளி வாசல் மக்காவில 7 நிலையம் கேட்காரு. 7 நிலையத்தையும் நீங்க இணையமா கொடுக்கணும். இந்த ஆலமரத்தடி சுடலை நடுக்கோவில் சுடலைக்கு ஏவஜாம ஊட்டுக்களம் கொடுக்கணும். இந்த மக்கா நகரத்தில ஐயா நடுக்கோவில் ஆலமரத்தடி சுடலைக்கு இங்க கந்திரி நடத்த வேண்டும். கந்திரி நடத்தணும். ஆமா கந்திரி தான் அவங்க நடத்துது. ஐயா சுடலைக்கு தான் நடத்துவாங்க. அவருக்கு தான் நடத்தாங்க. அது மட்டும் இல்லாம பச்சை கொடி எடுத்து நீங்க பவனி சுத்தணும். சுத்தி வரணும். புளிய மரத்துல கொண்டு போய் கெட்டணும். அத்தோடு கந்திரி திருவிழாவோட சந்தன கூட எடுத்து நீங்க வரணும். அப்படி செஞ்சீங்கன்னா அவருக்கு ரொட்டி சுட்டு படைக்கணும். ரொட்டி சுட்டு வைக்கணும். அத்திப்பழம் எடுத்து வைத்து பாத்தியா ஓதணும். இந்த ஆலமரத்தடி சுடலை நடுக்கோவில் சுடலைக்கு உங்களுடைய மக்கத்து நகரத்தில் வைத்து வணங்கி வந்திருக்கிறானால் உங்களுடைய குலவழி ஜனங்களை எல்லாம் வாழையடி வாழையா அவர் வாழ வைப்பாரு. உங்க வம்சத்தில ஆண் குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோ என்ன செய்யணும்? எங்க நடுக்கோவில் சுடலை ஆலமரத்தடி சுடலையுடைய நாமத்தை சொல்லி ஆண் குழந்தை பிறந்தா சுலைமான் சேட்டுன்னு பேர் விடுங்க. பெண் குழந்தை பிறந்தா உங்க இஸ்லாமிய வழக்கப்படி பேட்டியம்மா பேரை சொல்லி பாத்திமா பீவின்னு பேர் விடுங்க. பாத்திமா பீபி அப்படின்னு இஸ்லாமிய மக்கள் இடத்துல ஐயா சொல்லல நடுக்கோவில் சொல்லல ஆலமரத்தடி சொல்லல ஓலாங்கியா நின்று கொண்டு சொல்ல போது அவர் என்ன கேட்டாலும் நாங்க கொடுத்துருதான எங்க நாட்டுக்குள்ள அட்டகாசம் பண்ணக்கூடாது. அது மட்டும் செய்யக்கூடாது. அதாரி போடாம இருந்தா போதும். அவர் சொன்ன பரிவாரத்தை நாங்க செய்தோம். நடுக்கோவில் சொல்லலே ஆலமரத்தடி சுடலை சொன்ன வாக்க கேட்டு இஸ்லாமிய மக்கள் எல்லாம் ஆலமர சுடலைக்கு நடுக்கோவில் சுடலைக்கு மக்கம்பள்ளி வாசலில 7 நல்ல நிலையங்கள சுடலைக்கு இணையனமா கொடுப்பாரா ஐயா நிலையங்கள நிலையங்களை வாங்கிக் கொண்டு கோவில் சுழலதானே ஆலமர சுழலதானே அங்கிருந்து கிளம்புவாரா சுழலை தெய்வம் நகர விட்டு சுடலை மகிமையாக கிளம்பி வாரா நகர விட்டு ஆலமர சுடல நடுக்கோவில் சுடலதானே மக்கம்பள்ளி வாசல் விட்டு அது 5
மலையா